ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சி ஷார்ப்ல ஊப்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஊப்ஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம். கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுல ரெண்டுமே என்ன அப்படின்றது நமக்கு நல்ல கிளியரா முதல்ல புரியும். ஊப்ஸ் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த இதுல நமக்கு கிளியரா புரியும். கிளாஸ்னா என்னன்னா இப்போ நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க கிளாஸ்னா ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது. அது என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. இல்லை ஒரு கார் செய்யறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குனால ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நம்ம மல்டிபிள் ஒரு கார் ப்ளூ பிரிண்ட் போட்டேன்னா அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நிறைய கார் மேனுஃபேக்சர். அந்த நிறைய மேனுஃபேக்சர் பண்றது தான் ஆப்ஜெக்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை வச்சு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட மெயின். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு கிளாஸ். ஓகேவா? இதுல நீங்க இந்த ஃபங்க்ஷனை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அதுல 3 ப்ராப்பர்ட்டிஸ், ஐடி, நேம், சேலரி அப்படின்ற 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், பிரிண்ட் டீட்டெயில் அப்படின்றது. அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல பாஸ் பண்ற வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காக இதை நம்ம ரெண்டாவது பார்த்து. இப்ப நீங்க இதை மட்டும் பார்த்துருக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கு. எம்ப்ளாயின்ற ஒரு கிளாஸுக்குள்ளாடி 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கோம். இது நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஒரு கிளாஸ் நம்ம ரெஃபரன்ஸா வச்சு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாய் எம்ப்ளாய் ஒன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எம்ப்ளாய் 2 அப்படின்ட்டு 2 கிளாஸ் கிரியேட். இந்த 2 கிளாஸுக்கும் தனித்தனி வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வேல்யூஸை ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாய் ஒன்றது அந்த ஆப்ஜெக்டை அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் முதல்ல டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகேவா? அப்புறம் எம்ப்ளாய் 2 அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஓகேவா, அதாவது பிரிண்ட் டீட்டெயில் அப்படி கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்ல நான் என்னென்ன டேட்டாஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கோன்னு அந்த டேட்டாஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது எதுக்குன்னா இப்ப இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கேயே எழுதாம இங்கேயும் கன்சோல் பண்ணலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா நான் இந்த ஒவ்வொரு இதுக்கு வேண்டி டூப்ளிகேட் பண்ணி 2 தடவை எழுத வேண்டும். இங்க என்னன்னா நான் ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன். ஆனா 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா கால் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்ப கோடை நம்ம ரீயூசபிள் பண்ணா சிம்பிளா ஒரே இதுல எழுதிருக்கோம். ஓகேவா? இதுக்காக தான் அங்க அந்த ஃபங்க்ஷனை எழுதி இங்க இருந்து பிரிண்ட் பண்ணி அந்த டீட்டெயிலை காமிக்கும். இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணாதான் இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் ஆகி அதோட வேல்யூஸும், செகண்ட் ஆப்ஜெக்ட் கால் ஆகி அதோட வேல்யூஸ். இப்ப நான் இந்த வரிசையை சேஞ்ச் பண்ணா கூட அதை பேஸ் பண்ணி தான் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஜெக்ட் கால் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். இப்ப இதை எடுத்து நான் கீழே போறேன். இப்ப என்ன நடக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 தான் கால் ஆகும். பாத்தீங்களா? ஆப்ஜெக்ட் 2 ஓட வேல்யூ முதல்ல கால் ஆயிருக்கு. அடுத்த ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ கால் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் மெயினா கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றோம். ஓகே. நம்ம அடுத்த இதுல நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதை பத்தி இப்போ போட்டு நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப இது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. எனக்கு என்னன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது. கிளாஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட்.
அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நமக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு சிங்கிள் வேல்யூ இது பாஸ் பண்ணி, இதே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், அதில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? அதை வந்து அடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எடுக்கணும். ஓகே, இப்போ சார் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துருக்கீங்க. லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ஒரு டேட்டா டேபிள்ஸ் டிஸ்பிளே. இது எல்லாமே எப்படின்னா இதே மாதிரி தான், ஒரு ஆப்ஜெக்ட்ல முதல்ல கெட் பண்ணி வச்சு இந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.